பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும்னு வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் தனி மனித ஒழுக்கம்தான். அதை கைவிட்டுட்டா பிரச்சனை தான். திருவள்ளூரில் மணவாள நகர் ஏரியாவில் அன்னைக்கு பரபரப்பாக இருந்துச்சு. அங்கே இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் ஏதோ ரகளையாம். ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க போனவர் அங்கேருந்த பேங்க் ஆஃபீஸரை அடிச்சிட்டாராம். தகவல் கேட்டு ஸ்பாட்டுக்கு போனாங்க மணவாள நகர் போலீஸ். அங்கே ஏடிஎம் சென்டரில் சர்வீஸ் என்ஜினியரை தாக்கினதா அபிலாஷ்னு ஒருத்தரை பிடிச்சிட்டு போனாங்க. பேங்க் தரப்பில் புகார் கொடுத்தாங்க. ஏடிஎம் மிஷினை சர்வீஸ் பண்ணுறதுக்காக டெல்லியிலேருந்து மெக்கானிக்கல் என்ஜினியர் டீம் வந்திருக்காங்க. வேலை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அபிலாஷ் வந்திருக்கிறார். இந்த அபிலாஷ் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினராக இருக்கார். பணம் எடுக்கிறதுக்காக உள்ளே போன அவரை வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதால தடுத்திருக்காங்க சர்வீஸ் டீம். அதை மீறி உள்ளே போயிருக்காரு அபிலாஷ். கார்டை மெஷினில் போட்டிருக்காரு. அப்போதான் அது நடந்திருக்கு. சர்வீஸ் டீம் சொன்னதை மீறி ஏடிஎம்ல கார்டை போட்ட அபிலாஷை அங்கே வந்த பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரதீப் கண்டிச்சிருக்காரு. அப்போது வாக்குவாதம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பாஜக நிர்வாகி அபிலாஷ் இந்தியன் பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரதீப்பை தாக்கிட்டாரு. அங்கே இருந்தவங்க தடுத்திருக்காங்க. இதெல்லாம் சிசிடிவியில் பதிவாகி இருக்கு. கம்ப்ளைண்ட் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அபிலாஷ் மேலே 5 செக்ஷன்களில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க மணவாள நகர் போலீஸ். அபிலாஷை திருவள்ளூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவருக்கு காலையிலையும் சாயங்காலமும் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு நிபந்தனையோட ஜாமீன் கொடுத்தாங்க.